சும்மா ஒண்ணும் தாவீத கடவுள் என் இருதயத்துக்கு ஏற்ற குமாரன்னு சொல்லிங்க. தான் ராஜாவா இருக்க வேண்டிய இடத்துல ராஜாவுக்கு பயந்து ஓடும்போதும், இன்னொரு நாட்டு மக்கள் அவன விரட்டி அடிக்கும்போதும், தான் தங்கியிருந்த இடத்துக்கு வந்து பார்த்தா, தன் மனைவி, மக்கள், ஆடு, மாடு எல்லாத்தையும் இன்னொருத்தன் களவாடி போன போதும், தான் கூட இருந்தவங்களே அவன கல்லெறிந்து அடிக்க காத்திருக்கும்போதும், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனுக்கு சொல்லப்போனா எமோஷனலா சப்போர்ட் பண்றதுக்கோ, பிசிக்கலா எந்த ஒரு ஹியூமன் பீயிங்கே இல்ல அவன தேற்றுறதற்கு, அவன கம்ஃபர்ட் பண்றதுக்கு, அவனுக்கு ஆறுதலா பேசறக்கு யாருமே இல்ல அவனுக்கு. ஆனா அந்த சூழ்நிலையில அவன் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். இத யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு புரியுது, அது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு சொல்ட்டு. இன்னைக்கு ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் நம்ம வாழ்க்கையில வந்தோம்னா, அம்மா திட்டிட்டாங்க, அப்பா திட்டிட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பேசல, பாய் ஃப்ரெண்ட் பேசல, எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்ல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்கு, கடவுள் நீ இருக்கியா? அப்படின்னு கேட்கிற சூழ்நிலையில நம்ம இருக்கோம். ஆனா உலகத்துல எதுவுமே இல்ல. தன்னந்தனி மனுஷனா இவ்ளோ பெரிய ஆபத்துக்கு நடுவுல சிக்கியிருக்கும்போது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் அப்டின்னா, அது எவ்ளோ பெரிய விஷயம். இவ்ளோ பண்றவன் எனக்கு எவ்ளோ ஃபேவரட்டா இருப்பான்னு கடவுள் நெனச்சிருப்பாரு. இன்னைக்கு நீங்களும் கடவுளோட ஃபேவரட்டா வாழலாம். உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு யோபு சொன்ன மாரி, தாவீது வாழ்ந்த மாரி, நீங்க அவர மட்டும் நம்புங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், ஐ வில் ஓவர்கம். ஐ வில் மேக் மை வே ப்ராஸ்பரஸ். எப்படி இதெல்லாம் நடக்கும்? எல்லாமே உங்கனால முடியும். ஆனா நம்பிக்கைய மட்டும் அவர் மேல வையுங்க. உங்க மேல வைக்காம. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். நன்றி.